அதுக்கு முன்னே ஆப்போசிட் அந்த பூவரச காணி அதே அந்த ரோட் A32 ரோட் இருக்குல்ல அந்த சைட் ஃபுல்லாக வரலாற்று பிரசித்தி பெற்ற மன்னார் திருக்கேதீஸ்வரத்திலே மகா சிவராத்திரி பெருவிழா வருகிற 15ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. இந்த திருவிழாவினை இந்த மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்கேற்ற ஒழுங்குகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இன்றைய தினம் இடம்பெற்றது. கடந்த 27/1/2026 அன்றும் இது இந்த திருவிழாவினை சிவராத்திரி நிகழ்வினை சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இன்றைய தினமும் நேரடியாக திருக்கேதீஸ்வரர் ஆலயம் வருகை ஆலய சுற்றாடலை பரிசீலித்த பின்னர் அனைத்து பங்குதாரர்களுடனும் ஒரு கூட்டம் இடம்பெற்றது. அந்த அடிப்படையிலே திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தை சூழ்ந்து காணப்படுகின்ற வீதி போக்குவரத்து அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த வீதிகளின் இருமரங்கும் உள்ள வீதியின் இருமரங்கும் சுத்தப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளும் சேதமடைந்துள்ள வீதிகளினை சேதப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. உண்மையில் இன்று இந்த வருடத்தின் முக்கிய அம்சமாக பிரதேச சபையின் வீதிகள் விசேடமாக 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பெறப்பட்டு இந்த திருவிழாவுக்காக புனரமைப்பு செய்யப்பட்டது. அதே போன்று பெருமளவு அடியார்கள் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட அடியார்கள் வளமையாக வருகின்ற இந்த சிவராத்திரி நிகழ்வுக்காக வருகின்ற பக்தர்களுக்கான போக்குவரத்து தொடர்பாக அரச தனியார் போக்குவரத்தினர் சேவையினர் இணைந்த போக்குவரத்து சேவையினை ஏற்படுத்துவதற்குரிய ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை விட முச்சக்கர வண்டி சங்கத்தினர் முச்சக்கர வண்டி ஊடாக இந்த வருகின்ற பக்தர்களை ஏற்றி செல்வதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை விட சுகாதாரம் மற்றும் சுத்திகரிப்பு தொடர்பாக சுகாதாரத்துறையினர் இந்த மன்னார் மாவட்டத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டிலே அதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சுகாதாரத்துறையினர் அந்த மன்னார் சுற்றாடல் பகுதியினை ஆய்வு செய்து அந்த புகை பரிசோதனை புகையூட்டல் அந்த நுழம்பை கட்டுப்படுத்துவது தொடர்பான புகையூட்டல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அதனை விட இந்த மன்னார் திருக்கேதீஸ்வரர் காலத்திலே அமைக்கப்பட இருக்கின்ற உணவகங்கள் மற்ற உணவகங்கள் தொடர்பாக
தர பரிசீலனை செய்து அதற்குரிய அனுமதியினை வழங்குகிற செயற்பாட்டினையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த வருகின்ற பக்தர்களுக்கு சுகாதாரமான உணவு மற்றும் வருகின்ற பொதுமக்களுக்கான பக்தர்களுக்கான சுகாதார தேவையினை வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் சுகாதாரத்துறையினரால் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை விட வருகின்ற மக்களுக்கான நீர் விநியோகம், தண்ணீர் பந்தல் சேவைகள் மற்றும் உணவு வசதிகள் இங்குள்ள அன்னதான மடங்களினால் செய்யப்பட இருக்கிறது. மற்றும் இந்த மன்னர் திருக்கேசரத்துக்கு வருகின்ற பக்தர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் முகமாக 600 போலீசாருடன் இணைந்து விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படையினரும் இணைந்து பாதுகாப்பு கடமையினை மேற்கொண்டு வரும் அதே வேளை சாரணியம் மற்றும் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் போன்றவர்களின் அவர்களது பிரிவுகளும் பொதுமக்களை அடியார்களை ஒழுங்குபடுத்துகிற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனை விட இந்த வருடம் இங்கே வருகின்ற பொதுமக்கள் பக்தர்கள் பழமையாக அந்த தொலைத்தொடர்பு தொடர்பாக நெருக்கடி நிலைமை இருப்பது வழக்கம். ஆனால் இம்முறை இந்த திருக்கேசவரத்துக்கு சொந்தமான நிலத்திலேயே ஒரு விசேடமான ஒரு தொலைத்தொடர்பு கோபுரம் அமைக்கப்பட்டு அதனூடாக தொலைபேசிக்குரிய வசதிகள் கவரேஜ் வசதி செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்த வருடம் பொதுமக்கள் தொலைத்தொடர்பு சேவையினை எந்தவித தங்குதடையின்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இந்த திருக்கேஸ்வர ஆலயத்தின் சிவராத்திரி நிகழ்வினை சிறப்பான முறையிலே முன்னெடுப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த நாட்டின் அனைத்து புறங்களிலும் இருந்து வருகின்ற பக்தர்கள் எவ்விதமான அச்சமுமின்றி திருக்கேஸ்வர ஆலயம் வருகை தந்து சிவனை வழிபட்டு அருளாட்சியை பெற்றுக்கொள்ளலாம் என இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். நன்றி. வழமை போல இம்முறையும் திருக்கேஸ்வர ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற ஏற்ற ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கச்சேரியிலே நாங்கள் இந்த கூட்டம் 27ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கூட்டத்திலேயும் எல்லா விடயங்களையும் ஆராய்ந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்பட்டு அதுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்திலே அரசாங்க அதிபர் தலைமையிலே நடந்த இந்த கூட்டத்திலே எல்லா திணைக்கள தலைவர்கள், மற்றவர்கள், பக்தர்கள், அடியார்கள் அவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை எந்த வழியிலே சிறப்பாக நடத்தலாம் என்ற கோரிக்கைகள் சொல்லப்பட்டு சிறப்பாக நடத்துவதற்கேற்ற ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அன்றைய தினம் 6 கால பூசைகள், அதாவது 15ஆம் தேதி காலையிலிருந்து அடுத்த நாள் காலை மட்டும் 6 கால பூசைகள் நடைபெறும். அதற்கான குருமார்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 7 குருமார்கள் இங்கே சிவாச்சாரியர்கள் வருகை தந்து இந்த விழாவுக்கு பூசைகள் அபிஷேகங்கள் நடைபெறும். இரவு 12 மணிக்கு லிங்கோத்சவ பூசையும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. வழமை போல இங்கே மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது. இந்த பாலாவி தீர்த்தத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து மாலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வது. அடியார்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்றால் இடிபடாமல் நெருக்குதல் இல்லாமல் ஒழுங்காக வரிசைகள் போட்டு நாங்கள் அதுக்கு ஆயத்தங்கள் செய்திருக்கின்றோம். அவர்கள் அடியார்கள் வருபவர்கள் பாலாவி தீர்த்தக்கணியிலே தங்களுடைய நீரை எடுத்து அபிஷேகத்தை ஒழுங்காக செய்யக்கூடிய வசதிகள் செய்திருக்கின்றோம். இதில் கவனமாகவும் எல்லாரும் ஒரு ஒழுங்கு முறையிலேயும் செல்ல வேண்டிய பொறுப்பு பக்தர்களுக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் மேலும் கவனிக்க வேண்டியது, இங்கே அவர்கள் கூடுதலாக இந்த நகைகள், பவுன் நகைகள் அதை அணிந்து வருவதை குறைத்து கொள்வது மிக நல்லது. இங்கே களவுகள் ஏற்படாமலும் மற்றவர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாமலும் உங்களுக்கு சுகமாக சரியாக போகக்கூடியதாக இருந்தால் இந்த நகைகளை அதிகமாக போட்டுக்கொள்வதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். வேறு இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மறுநாள் காலையிலிருந்து அடுத்த நாள் காலை மட்டும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக பெரும்பாக ஒரு மேடை போட்டு அந்த இடத்திலே கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
மற்றது தண்ணீர் பந்தல்கள் வருகின்ற மக்களுக்கு தண்ணீர் பந்தல்கள், மற்றது கோப்பி தண்ணி கொடுக்கக்கூடிய வசதிகளும் நாங்கள் செய்திருக்கின்றோம். இதை விட அன்னதான மடங்கள், அன்னதானம் அவர்கள் தானம் கொடுப்பதற்கு, உணவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். குறிப்பாக கச்சேரி சிவராத்திரி மடம் பெருமளவிலே அவர்கள் முதல் நாளிலிருந்து அடுத்த நாள் மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து நீண்ட காலமாக மன்னர் கச்சேரி மடம், அரசாங்க அதிபர் தலைமையில் இருக்கின்ற கச்சேரி மடம், அங்கேயும் உணவு வகைகள் பரிமாறப்படும். அத்துடன் இந்த முறை அன்னபூரணி என்ற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு கட்டிடம் அமைத்திருக்கிறார்கள். அங்கே அன்னதானம் நடைபெறும். அங்கே எல்லாம் நல்ல முறையிலே வசதியான இடங்களும் இருக்கின்றது. அங்கே மக்கள் தங்குவதற்குரிய சில அறைகளையும் போட்டிருக்கிறார்கள். அது இந்த முறை புதிதாக அமைக்கப்பட்ட இந்த மடம், அதற்கும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ 2-3 நாளில் அதை திறந்து வைத்து அந்த அன்னபூரணி மடமும் சிறப்பாக சேவையாற்ற இருக்கின்றது. அதே நேரத்தில் கண்ணன் அன்னதான மடம் ஏற்கனவே இங்கே இருக்கின்றது. அவர்களும் அன்னதானங்கள் செய்கின்றார்கள். நாங்கள் இன்றைய இடத்திலே கேட்டிருந்தார்கள், மக்கள் விரும்புகிற உணவு அருந்துவதற்கு அந்தந்த மடங்களுக்கு சென்று அங்கே இருந்து உணவை அருந்தும்படியும் பாசல் கட்டி கொண்டு வந்து இங்கே செய்வதை தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் இந்த கூட்டத்திலையும் சொல்லியிருக்கின்றோம். எனவே அதையும் தவிர்த்து மக்கள் எந்த நேரத்திலும் போய் அந்த மடங்களில் உணவு அருந்தக்கூடியதாக இருக்கும். அதை கூட சிவபூமி மடம், வேறு மடங்களும் உணவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றன. இந்த வகையிலே மற்ற ஒழுங்குகள் எல்லாம் நாங்கள் முடிந்த அளவு நல்ல முறையிலே அரேஞ்ச் பண்ணி இருக்கின்றோம். ஏற்கனவே அரசாங்க கூட்டியமாய் போக்குவரத்து மற்ற எல்லா வசதிகளும் செய்திருக்கின்றோம். இம்முறை சிறப்பாக இந்த சிவராத்திரி விழா நடைபெற நாங்கள் இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.